ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 1/4/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா என்னவா இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ அதை அப்படியே குழந்தைங்களும் வரிசைக்கிரமமாக தெரிஞ்சிருக்கிறீங்க. ஒருவேளை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதிக கூட்டம் கூடிடும். ஸோ நாடகப்படி அனைத்தும் நன்மைக்கு இல்லை, எல்லா அதிக கூட்டம் கூடிட்டாலும் சமாளிக்க முடியாது. ஸோ அதனால் வரிசைக்கிரமமாக தான் இதை புரிஞ்சுக்கிறோம். கேள்வி: ஸோ பாபா வந்துட்டாருன்ற அந்த செய்தி நாலாபுறமும் எப்போ பரவும் தெரியுமா? சுயம் பகவான் இந்த பழைய உலகத்தை அழித்து புது உலகத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறாரு அப்படின்னு மனிதர்களுக்கு எப்போ தெரிய வருதோ அப்போ தான் பாபாவுடைய வெளிப்பாட்டின் குரல் நாலாபுறமும் பரவும். நம்ம எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற பாபா நமக்கு பக்தியின் பலனை கொடுக்க வந்திருக்கிறாரு அப்படிங்கிற நிச்சய புத்தி வந்துடுச்சுன்னா வெளிப்படுதல் நடந்துடும். அப்போ நாலாபுறமும் கூச்சல் அதிகமாகிடும். ஸோ பாபா வந்திருக்கிற செய்தி வெளில வரணுன்னா பழைய உலகம் அழிய போகுது, புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக கடவுளே வந்துட்டார், பக்தியின் பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியும்போது தான் அது நடக்கும். அதே நேரத்தில் கூச்சல் குழப்பமும் அதிகமாகிடும். பாடல்: யார் தலைவனோடு இருக்கிறார்களோ. ஓம் சாந்தி. குழந்தைங்க பாட்டுடைய இந்த வரிகளை கேட்டீங்க. யார் தலைவனோடு இருக்கிறார்களோ. யார் இருக்கிறாங்க தலைவனோடு? உலகத்துக்கு இது தெரியாது. ஸோ பாபாவுக்கு நிறைய குழந்தைங்க இருந்தாலும் கரெக்டாக பாபா எப்படி நினைக்கணும்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நினைவு செய்யவே வர மாட்டேங்குது, அடிக்கடி மறந்துடுறாங்க. பாபா புரிய வைக்கிறாரு, குழந்தைகளே, முதல்ல உங்களை ஆத்மா ஒரு சின்ன புள்ளி நான் புரிஞ்சுக்கோங்க. பாபாவும் அதே மாதிரி புள்ளி தான், ஆனால் ஞான கடலாக இருக்கிறார் ஞானத்தில். ஸோ அவரைத்தான் நினைவு பண்ணணும். நிரந்தரமாக பாபாவுடைய நினைவு நிலைக்கிற அளவுக்கு நினைவின் பயிற்சி இருக்கணும் இல்லையா? அப்போ நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபா சொல்லலை, எழுந்தாலும் உட்காந்தாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் எது பண்ணாலும் நினைவு ஒரு பக்கம் நினைவில் நாம் கட்டி போட்டுக்கணும் நம்மளை. ஸோ கடைசி வரை நான் ஆத்மான்றது தான் நினைவில் இருக்கணும். ஸோ உடம்புன்றதை மறந்துடணும். ஆனால் உடம்பு இருக்குது நமக்கு, இருந்தாலும் நான் ஆத்மான்ற ஞானம்தான் புத்தியில் இருக்கணும். அதுதான் பாபா நமக்கு கொடுத்துருக்கிற டைரக்ஷன். ஸோ நான் என்னவா இருக்கிறேனோ அந்த ரூபத்தில் ரொம்ப கம்மியானவங்க தான் நினைவு செய்கிறாங்க. காரணம், குழந்தைங்க அதிகமாக தேக அபிமானத்தில் வந்துடுறாங்க. ஸோ பாபாவுடைய அறிமுகம் கிடைக்காத வரைக்கும் யாராலையும் எதையும் புரிஞ்சிக்க முடியாது. முதல்ல அந்த நிராகாரமானவர் நம்முடைய அப்பா, அவர் தான் கீதையின் பகவான். எல்லோருக்கும் அவர் தான் சத்கதி கொடுக்கிற வள்ளல் அப்படின்னு எல்லோருக்கும் தெரியப்படுத்தணும். ஸோ இப்போ எல்லோருக்கும் சத்கதி அடைய வைக்கிற நடிப்பை அவர் நடிச்சிட்டு இருக்கிறார். ஸோ இந்த கருத்தில் யாருக்கு நிச்சய புத்தி இருக்குதோ அப்போ நிச்சய புத்தியுடையவராக குழந்தைங்க ஆகிட்டாங்கன்னா போதும்,
எல்லா சாது சன்னியாசிகளும் ஒரு வினாடியில் ஓடி வந்துடுவாங்கன்றார் இல்லையா. பாபா குழந்தைங்களுக்கு 100% நிச்சய புத்தி வரணும், அதுதான் மெயின். அப்போ மற்றவங்களும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ பாரதத்தில் அப்போ அவங்களுக்கும் நிச்சய புத்தி வந்துடும். ஏன்னா நம்ம அதை புரிய வைப்போம். இப்போ சாது சன்னியாசிகள் எல்லாம் ஒரு வினாடியில் வந்துடுவாங்க. இப்போ பாரதத்தில் பெரிய குழப்பம் ஏற்பட்டுடும். ஸோ இப்போ இந்த உலகம் அழிய போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா, இந்த விஷயத்தின் மீது நம்பிக்கை ஏற்பட்டுருச்சுன்னா, மும்பையிலிருந்து அபுமலை வரைக்கும் கியூ வரிசை நிற்கும்ன்றார். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் நம்பிக்கை வராது. விநாசம் நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் இவங்க எல்லோரும் அஞ்ஞான உறக்கத்தில் தூங்கிக்கிட்டு தான் இருக்கணும். பிறகு கடைசி நேரத்தில் தான் உங்களுடைய பிரபாவம் தாக்கம் ஏற்படும். கீதையின் பகவான் பரமபிதா பரமாத்மா சிவன் அப்படிங்கிறதுல நம்பிக்கை ஏற்பட வைக்கிறது ஒன்றும் சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது. எப்படி ஏற்றுக்குவாங்க இல்லையா? கீதைனாலே கிருஷ்ணர்னு மைண்டில் ஆழமாக பதிவாயிடுச்சு இல்லையா? இது மட்டும் ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா முழு பாரதத்திலும் சிவன் வந்துட்டாருன்ற குரல் எழும்பிடும். இப்போ நீங்கள் யாருக்காவது புரிய வச்சிங்கன்னா, உனக்கு யாரோ மந்திரம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிரதர் கூட சொல்லியிருந்தார், நான் இதை மற்றவங்களுக்கு சொன்னேன்னா எல்லாம் என்னை கேலி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி ஒரு பிரதர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவர் நைட்டு முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறாரு, தொடர்ந்து நிறைய பார்க்குறாரு. பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நான் உடனே மீட் பண்ணணும்னு சொல்லி எல்லோரும் வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த ஞானத்தை புரிய வைக்கிறார். புரிய வச்ச உடனே எல்லோரும் சிரிக்கிறாங்க. அதில் ஒரு பையனுக்கு மட்டும் ஸ்லைட்டாக நிச்சய புத்தி வந்துச்சு. 3 பேர் தான். ஸோ ஒருத்தருக்கு நிச்சய புத்தி வந்துச்சு, இன்னொருத்தன் சிரிக்கிறான், போயிட்டான். போன பிறகு நடுராத்திரி கால் பண்ணி, அது யாரோட வீடியோ, எனக்கு இப்போ பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னானா. ஸோ இந்த மேஜிக்கெலாம் நடக்கும். அதனால் ஃபஸ்ட்டு சிரிக்கிறாங்க அப்படின்றத பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இங்கே தானே வந்தாகணும், ஒரு கடை தானே இருக்குது. ஸோ இந்த மரம் ரொம்ப மெதுவாக தான் வளரணும். ஏன்னா கடைசியில் கூச்சல் குழப்பம் ஏற்படும் அது தெரியும் போது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் அந்த டைம் வந்துடுச்சு இல்லையா, முடிய போகுது இல்லையா டைமு. இப்போ கொஞ்சம் காலம் இருக்குது முயற்சி பண்ணுறதுக்கு. ஸோ இது 1969க்கு முன்னாடி வந்த முரளி. அதனால் இன்னும் டைம் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் கவலை இல்லை, தீவிர முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் பெரிய மனிதர்களுக்கு புரிய வைக்கிறீங்க, ஆனால் அவங்க எதையாவது புரிஞ்சுக்கிறாங்களா என்ன? ஆக்சுவலாக பாபா குழந்தைகள்லே நிறைய பேர் இந்த ஞானத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிறது கிடையாது. பாபாவுடைய நினைவு இல்லைன்னாலே அந்த நிலை ஏற்படுறது கிடையாது. ஸோ நிச்சய புத்தி அப்படின்னு எதை சொல்லப்படுது? நிச்சய புத்தி இருந்தால் நினைவு நிரந்தரமாக இருக்கும். இப்போ சிலர் 1% 2% கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாபாவை நினைக்க வேண்டியதாக இருக்குது. இத்தனைக்கும் மதுவன்லே பாபா கூட உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் பாபாவோட அந்த அளவுக்கு அன்பு இல்லை இல்லையா? இங்கே அன்பும் இருக்கணும், அதிர்ஷ்டமும் இருக்கணும். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு நினைப்பாங்க. பாபா மேலே அன்பு இருந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொரு அடியிலும் பாபா சொல்கிறபடித்தான் நடக்கணும்
அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. நம்ம உலகத்துக்கே எஜமானராகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அரை கல்பமாக இந்த தேக அபிமானம் இருக்குது. அதனால தான் இப்போ ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கு அதிக உழைப்பு தேவைப்படுது. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு மிகவும் அன்பான தந்தையை நினைவு செய்கிறதுன்றது ஒன்றும் சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது இல்லையா? அந்தளவுக்கு உழைப்பு தேவைப்படும். அப்படி ஒரு வேளை தொடர்ந்து பாபா நினைவிலே ஒருத்தர் மூழ்கி இருந்தால் அவங்க முகத்திலே அழகு வந்துடும்ன்றார். ஸோ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்பொழுது நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணும்பொழுது முகத்தில் ஒரேடியாக குஷி வந்துடும் இல்லையா? அந்த பொண்ணா இந்த பொண்ணுன்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பிரியதர்ஷன நினைவே பண்ணுறது இல்லைன்னும் பொழுது அந்த முகம் வாடி போனதாக இருக்குது. ஏன்னா கலியுகத்தில் ஆல்ரெடி நம்ம கலியுகத்துடைய அல்பகால சந்தோஷத்தை கட் பண்ணிட்டோம். வேறு என்ன இருக்கும்? துக்கம்தானே இருக்கும். இப்போ பாபாவுடைய நினைவு இருக்கும்பொழுது தான் அது சந்தோஷமே வரும். அப்படி நினைவு இல்லைன்னா முகம் வாடி போயிடும். கேட்கவே கேட்காதீங்க. ஒரு கன்னி பெண்ணுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா முகம் எவ்வளோ மகிழ்ச்சியாக மலர்ந்துடுது. சிலருக்கு திருமணத்துக்கு பிறகு கூட முகம் வாடி போய் இருக்குது. ஸோ பலவிதமாக இருக்கிறாங்க. சிலர் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போய் குழம்பிடுறாங்க இல்லையா? கல்யாணம் ஆகி போன உடனே அந்த இடத்துல உள்ள பழக்கம் இவங்களுடைய பழக்கம் ஒத்து வராததுனால ரொம்ப குழம்பிடுறாங்க. இங்கே கூட அப்படி இருக்குது. பாபாவை நினைவு செய்கிறதுக்கு உழைப்பு தேவைப்படுது. அதீந்திரிய சுகத்தை பற்றி கோப வல்லபருடைய கோபியர்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போத்தைய புகழ். ஸோ உங்களை நீங்கள் கோபியர்கள்னு புரிஞ்சுக்கணும். பாபாவை நிரந்தரமாக நினைக்கணும். அந்த நிலை ஏற்படணும். அதுதான் லட்சியம் இல்லையா? பாபாவுடைய நினைவு நிரந்தரமாக இருக்கணும். அதுதான் லட்சியம். எல்லோருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். பாபா வந்திருக்கிறாரு, நமக்கு ஆஸ்தி கொடுத்துட்டு இருக்கிறாரு, அவ்வளோதான். இதில் முழு ஞானமும் வந்துடுது. ஸோ பாபா வந்திருக்கிறாருன்னும் போது எப்படி வந்திருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறாருன்னு வந்துடும். அவர் என்ன பண்ணுறாருன்றது தான் ஆஸ்தி கொடுக்குறாருன்னு வந்துடுது. லக்ஷ்மி நாராயணன் தன்னுடைய 84 பிறவிகளை முழுசாக முடித்த பிறகு தான் பாபா கடைசியில் வந்து அவங்களுக்கு இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து ராஜ்யத்தை கொடுத்தார். ஸோ இங்கே முதல் தரமான படம் இந்த லக்ஷ்மி நாராயணன் படம். ஏன்னா அதுதான் லட்சியம் இல்லையா? அவங்க அதுக்கு முன் ஜென்மத்தில் அந்த மாதிரி உயர்ந்த கர்மம் செஞ்சதுனால தான் இந்த லக்ஷ்மி நாராயணன் பதவி அடைஞ்சிருக்கிறாங்க. அதே உயர்ந்த கர்மத்தை இப்போ பாபா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மன்மனாபவ, தூய்மையாக இருங்கன்னு பாபா சொல்கிறார் இல்லையா? என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. அதுதான் தூய்மையாக இருக்கிறதுக்கான அர்த்தமும். வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. அப்படி மற்றதை நினைச்சாலே பாவம்தான். எந்த ஒரு பாவத்தையும் செய்யாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர்களாக புண்ணிய ஆத்மாக்களாக ஆகிறீங்க. இப்போ பாவம் செஞ்சிங்கன்னா எப்படி சொர்க்கத்தின் எஜமானர் ஆக முடியும்? அரை கல்பமாக மாயா ராவணன் உங்களை பாவம் செய்ய வச்சுட்டு தான் இருக்கிறான். ஸோ அதனால் உங்களை நீங்களே கேளுங்க, என் மூலமாக எந்த பாவமும் நடக்கலை தானே?
புண்ணிய காரியம் செஞ்சிட்டு இருக்கிறேன்னா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுட்டு இருக்கணும். ஒன்று பாவம் செய்யாமல் இருக்கணும். சரி, பாவம் செய்யலை, ஆனால் புண்ணிய காரியம் செய்கிறேன்னா அதையும் செக் பண்ணணும். கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கிறேன்னா, வழிகாட்டுறேன்னா, பாபா சொல்கிறாரு மன்மனா பவ. ஸோ யார் சொல்கிறது மன்மனா பவன்ட்டு? அவங்க கிருஷ்ணர் சொன்னாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் பரமபிதா பரமாத்மா தான் இதை சொல்கிறாருன்ட்டு. இப்போ 2 பேருடைய நம்பிக்கைக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. சிவ ஜெயந்தி எப்போ நடக்குதோ அப்போவே கீதா ஜெயந்தியும் நடக்குது. ஏன்னா பாபா வந்தோடனே ஞானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ கீதை ஜெயந்தியின் கூடவே கிருஷ்ண ஜெயந்தியும் நடக்குது. இல்லை, அது கூடவேன்னு சொல்ல முடியாது, கொஞ்ச நேரம் கழிச்சு கீதையின் மூலமாக கிருஷ்ணர் பிறக்கிறாரு. ஸோ கிருஷ்ணருடைய ஜென்மம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் சூக்ஷ்மமாக. ஸோ அதனால் கீதா ஜெயந்தியின் கூடவே கிருஷ்ண ஜெயந்தியும் நடக்குது. நாம் எதிர்காலத்தில் இளவரசர்களாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கிற யாசிக்கிற நிலையிலிருந்து, அதாவது பிச்சைக்கார நிலையிலிருந்து இளவரசராக போகிறோம். இதுதான் ராஜயோகத்துடைய குறிக்கோள். இன்றைக்கி அனைத்தையும் இழப்பதே அனைத்தையும் அடையிறதுக்காகத்தான். கீதையின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாது, நிராகாரமான சிவத்தந்தை தான் அப்படின்னு நிரூபித்து புரிய வைங்க. ஸோ சிவபெருமான் தான் கீதையை சொன்னாருன்னு நிரூபிச்சிட்டிங்கனாலே அவர் எங்கும் நிறைந்தவர்ன்ற ஞானம் மறைஞ்சு போயிடும். எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர், இது எல்லாமே அந்த ஒரு சிவத்தந்தை தான். அவரைத்தான் விடுவிப்பவர்னும் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அவர் தான் நம்மளை துக்கத்திலேருந்து விடுவிக்கிறாருன்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் அவர் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிடுறாங்க. ஸோ என்ன பேசுகிறாங்களோ அதையே அவங்க புரிஞ்சு பேசுகிறது கிடையாது. ஸோ தர்மத்தை பற்றி என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பேசிடுறாங்க. முக்கியமான தர்மங்கள் 3. முதலாவது தேவி தேவதா தர்மம், அரை கல்பம், அது மட்டும்தான் நடக்குது. அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்கான தர்மம் பாருங்கள். பாபா பிராமண தர்மத்தையும் தேவதா தர்மத்தையும் க்ஷத்ரிய தர்மம், இந்த 3 தர்மத்தையும் ஒரு சேர ஸ்தாபனை பண்ணுறாரு இப்போ. ஆனால் இது உலகத்துக்கு தெரியாது. அவங்க சத்தியுகமே லட்சக்கணக்கான வருடம் நடக்குதுன்னு சொல்லிடுறாங்க. ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் அனைத்திலும் உயர்ந்த தர்மம். ஆனால் இவங்க இப்போ தன்னுடைய தர்மத்தையே மறந்து தர்மமற்றவர்களாக ஆகிட்டாங்க. எம்மதமும் சம்மதம் அப்படின்றாங்க. யார்? இந்துக்கள் மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க, மற்றவங்க யாரும் அப்படி சொல்கிறது கிடையாது. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தர்மத்தை விடுறது கிடையாது. கிறிஸ்து நம்முடைய தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சாருன்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ தேவதா தர்மத்துக்கு அடுத்ததாக இஸ்லாமிய தர்மம், பிறகு பௌத்த தர்மம், பிறகு கிறிஸ்தவ தர்மம், இதெல்லாம் முக்கியமான தர்மங்கள். அது இல்லாமல் நிறைய சின்ன சின்ன தர்மங்கள் இருக்குது. ஸோ எங்கேருந்து வளர்ந்துச்சு அப்படின்னு யாருக்கும் தெரியலை. முகம்மது கொஞ்ச காலம்தான் ஆகுது, 1400 வருஷம்தான் ஆகுது. இஸ்லாமியர்கள் தான் பழமையானவர்கள். ஸோ இஸ்லாமியர்கள்ன்றது தான் இப்போ யூத தர்மம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இஸ்லாமியன்ற வார்த்தையை முஸ்லீம்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இஸ்லாமியர்கள்ன்றது தான் யூதர்களுடைய உண்மையான பேருன்னு தெரிஞ்சாலே முஸ்லீம் யூதர்கள் அடிச்சிக்க மாட்டாங்க. சரி, கிறிஸ்தவர்களும் புகழ்பெற்றவர்களாக இருக்கிறாங்க. மற்றபடி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாருங்கள். எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு தர்மம் இருக்குது.
தங்களுடைய விதவிதமான தர்மமும் விதவிதமான பேரும் இருக்குது. அதனால் குழம்பிட்டாங்க. முக்கியமான தர்ம சாஸ்திரங்களே 4 தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. இதில் தேவதா மற்றும் பிராமண தர்மமும் வந்துடுது. பிராமணன்லேருந்து தேவதை, தேவதையிலிருந்து சத்திரியர் அப்படின்னு யாருக்கும் தெரியலை. பிராமண தேவதாய நமக அப்படின்னு பாடுறாங்க. இப்போ பாருங்களா, பிராமணன்லேருந்து தேவதை ஆகுறாங்க. அதுவும் பிராமணன்லேருந்து ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தாலேருந்து தேவதை, தேவதையிலேருந்து சத்திரியர் ஆகுறாங்க. ஆனால் சத்திரியன்லேருந்து இஸ்லாமியர் ஆகலை. அது சுத்தமாக வேறு தர்மம். பிராமண தேவதாய நமகன்னு பாடுறாங்க. பரமபிதா பிராமண தேவதா சத்திரிய தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சார் அப்படின்னு வார்த்தை இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்னு கூட தெரியாமல் கிளிப்பிள்ளை மாதிரி படிச்சுட்டு போயிடுறாங்க. 3 தர்மத்தை அவர் ஸ்தாபனை பண்ணார்னு இருக்குதுன்றார் வேதத்தில். இது முள்ளு நிறைந்த காடு. பாரதமோ அல்லாவின் பூந்தோட்டமாக இருந்தது. அதை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் எப்போ அப்படி இருந்துச்சு, யார் அப்படி உருவாக்குனது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி பரமாத்மா என்ன பொருளாக இருக்கிறாருன்னும் யாருக்கும் தெரியாது. அப்போ அனாதையாகிட்டாங்கன்னு தானே அர்த்தம். இல்லை, தன் தந்தை பற்றி தெரியல, தன்னுடைய பூர்வீகம் பற்றி தெரியல, இல்லை மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தான் அப்படி இருப்பாங்க. நீ என்ன ஊர்றானோ தெரியாது, உங்கள் அப்பா அம்மா யாருன்னா தெரியாது. அந்த மாதிரி ஆயிட்டோம் நாம். அதனால தான் இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரியாததுனால தான். வெறும் பக்தியிலேயே மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாபா இந்த இருட்டை நீக்கி வெளிச்சமாக்கிறதுக்காக ஒளி கொடுக்க வந்திருக்கிறார். இதன் மூலமாக ஒரு நொடியில் ஜீவன் முக்தியை கொடுக்கிறார். ஞான அஞ்சனத்தை, அதாவது மைய சத்குரு கொடுக்கிறாரு. அஞ்ஞான இருள் அழிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் வெளிச்சத்தில் இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறோம். பாபா 3வது கண் கொடுத்திருக்கிறார். தேவதைகளுக்கு 3வது கண் காட்டி இருக்கிறாங்க. ஆனால் அர்த்தத்தை தெரிஞ்சிருக்கலை. உண்மையிலே 3வது கண் உங்களுக்குத்தான் இருக்குது, தேவதைகளுக்கு கிடையாது. இல்லை, 3வது கண்ணுன்றது ஞானம்தான். இது தெரியாமல் அவங்க தேவதைகளுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா கீதையில் பிராமணர்களை பற்றிய விஷயம் எதுவுமே சொல்லலை. அதில் கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுடைய சண்டை, அப்புறம் குதிரை வண்டி, இதெல்லாம் காட்டிட்டாங்க. எதையுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. நீங்கள் புரிய வச்சிங்கன்னா நீங்கள் சாஸ்திரங்களெல்லாம் மறுக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் சாஸ்திரங்களை மறுக்கிறோம், எங்களுக்கு சாஸ்திரம் தெரியும், இது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் பொருட்கள், ஞானம் மற்றும் பக்தின்னு பாடப்பட்டு இருக்குது இல்லையா. ராவண ராஜ்யத்தில் தான் பக்தி ஸ்டார்ட் ஆகுது. பாரதவாசிகள் இறங்கும் மார்க்கத்தில் போனதுனால தர்மம் கீழானதாகவும் கர்மமும் கீழானதாகவும் மாறிடுச்சு. இல்லை, கீழான கர்மம் செய்கிறவங்கள மாறிட்டாங்க. அதனால தான் இப்போ தங்களை இந்துக்கள்னு சொல்லிட்டாங்க. தூய்மையற்றவர்களாக ஆகிட்டாங்க. இவங்களை தூய்மையற்றவர்களாக ஆக்குனது யார்? ராவணன் தான் ஆக்கணும். அதனால தான் ராவணனை எரிக்கிறாங்க. பரம்பரையாக ராவணனை எரிக்கிறோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சத்தியுகத்தில் ராவண ராஜ்யமே கிடையாது எரிக்கிறதுக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னே புரிஞ்சிக்காமல் சொல்கிறாங்க.
மாயை மனிதர்களை முற்றிலும் கல்புத்தியுடையவர்களாக ஆக்கிடுது. கல்லிலிருந்து பாபா தான் தங்கமாக நம்மளை மாற்றுறார். ஸோ கலியுகத்தில் தான் அவர் சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்ய முடியும். ஸோ பாபா அழகாக புரிய வச்சாலும் கஷ்டப்பட்டு யாருடைய புத்தியிலேயாவது தான் இந்த ஞானம் நிற்கிது. ஸோ குமாரிகளாகிய நமக்கு இப்போ நிச்சயதார்த்தம் நடக்குது. ஸோ இங்கே குமாரின்றது எல்லா ஆத்மாக்களையும் குறிக்குது. ஸோ பெண்களை மட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லோருக்குமே பாபாவோட நிச்சயதார்த்தம் நடக்குது. உங்களை பட்டத்து ராணியாக பாபா மாத்துறார். உங்களை விரட்டினார். அதாவது ஆத்மாக்களாகி உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் என்னுடையவராக இருந்தீங்க, பிறகு என்னை மறந்துட்டீங்க இல்லையா. ஸோ இது நம்மளை துரத்தி பாபா லவ் பண்ணியிருக்கிறார். ஸோ அதை தான் அவங்க விரட்டினார் அப்படின்ட்டாங்க. ஸோ ஞாபகப்படுத்துகிறார், என்னுடையவராக தான் இருந்த குழந்தை என்னை மறந்துட்ட இல்லையா. ஒரு அந்த 3ஆம் பிறை படத்தில் ஸ்ரீதேவி மனநலம் சரியான உடனே கமலஹாசனை மறந்துடுவா இல்லையா. அந்த மாதிரி நம்மளும் புத்தி பேதளித்ததுனால பாபாவை மறந்துட்டோம். ஸோ இப்போ ஞாபகப்படுத்துகிறார், நீ என்னுடையவர் குழந்தை, என்னை மறந்துட்டியே, என்னுடையவராக தானே இருந்த. எப்போ தேக அபிமானி ஆனியோ அப்போ மாயையுடையவராக ஆகிட்ட. மற்றபடி விரட்டுற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. இந்த நினைவில் தான் உழைப்பு இருக்குது. ஏன்னா அதிகமாக தேக அபிமானத்தில் பாவம் செய்கிறீங்க. ஸோ அதனால் ஆத்ம உணர்வுக்கு பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஆத்ம உணர்வு நிலைக்கும். ஸோ இப்போ ஆத்மா என்னை நினைக்கவே மாட்டேங்குதுன்னு பாபாவுக்கு தெரியுது. தேக அபிமானத்தில் நிறைய பாவம் செய்கிறாங்க. அப்போ பாவக்குடம் 100 மடங்கு நிரம்பிடுது இல்லையா. ரொம்ப அதிவேகமாக நிரம்பும். அதுதான் 100 மடங்கு தண்டனை ஆகிடுதுன்றார் இல்லையா. அப்போ அதிவேகத்தில் பாவக்குடம் நிரம்பினா தண்டனையும் அதிவேகத்தில் கிடைக்கும். அதனால தான் பாபா குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன தப்புக்கும் பெரிய தண்டனை கிடைக்கிறது. ஸோ மற்றவங்களுக்கு பாபாவை நினைக்கிறதுக்கான வழி சொல்கிறதுக்கு பதிலாக அவங்களே பாபாவை நினைக்க மறந்துடுறாங்க. ஸோ அதனால் இன்னும் அதிக துர்கதியை அடையிறாங்க. மிக உயர்ந்த குறிக்கோள் இல்லையா, நிரந்தர நினைவில் இருக்கணுன்றது. உயர்ந்தீங்கன்னா வைகுண்டம், விழுந்தீங்கன்னா சுக்குநூறு ஆகிடுவீங்க. இந்த ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ எவ்வளோ வித்தியாசம் வந்துடுது. சிலர் படித்து வானம் அளவுக்கு உயர்ந்துடுறாங்க, சிலர் படு பாதாளத்தில் விழுந்துடுறாங்க படிக்காததுனால. ஸோ புத்தி மந்தமாயிடுச்சுன்னா படிக்க முடியாது. ஸோ புத்தி மந்தமாகிறதுக்கு காரணம் உலகியல் விஷயம். அதனால தான் உலகியல் விஷயத்தை பார்க்காதீங்க, கேட்காதீங்க, நினைக்காதீங்க, பேசாதீங்கன்றார் பாபா. என்னால் யாருக்குமே புரிய வைக்க முடியல அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, சரி நல்லது குழந்தை, உன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கோ. தந்தையாகிய என்ன நினைவு செய், நான் உனக்கு சுகத்தை கொடுக்குறேன். மற்றவங்களுக்கு புரிய வைக்கட்டினா கூட உன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு என்ன நினைவு பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நினைவு செய்கிறதே இல்லை. அப்படி நினைவு செஞ்சீங்கன்னாலே மற்றவங்களுக்கு புரிய வைக்கவும் முடியும். ஏன்னா இதை தானே புரிய வைக்க போகிறோம். கடவுளை நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணுங்கன்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதானே. ஆனால் சுயம் அவங்களே நினைவு செய்கிறது இல்லை. ஸோ நினைவு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களுக்கும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. பாபாவை நினைவு செஞ்சிங்கன்னா பாவம் அழிஞ்சிடும். பாபாவுடைய நினைவு இல்லாமல் நீங்கள் சுகதாமத்துக்கு போக முடியாது. 21 பிறவிக்கான ஆஸ்தி அந்த நிராகார தந்தைக்கிட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ அப்போ அவரை எந்த அளவுக்கு நினைக்கணும். ஸோ மற்றவங்க
யாரும் நமக்கு அரைக்கல்பம் சுகத்தை கொடுக்க முடியாது. சிவபாபா தான் அரைக்கல்பத்துக்கு சுகத்தை கொடுக்கிறார். சிலருக்கு ரித்தி சித்தி மூலமாக குழந்தை கிடைச்சிடுச்சு, அல்லது ஆசீர்வாதத்தினால லாட்ரி கிடைச்சிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், உடனே அந்த சாமியார் மேலே நம்பிக்கை வந்துடுது. சிலருக்கு 2 கோடி 4 கோடி லாபம் கிடச்சிடுச்சுன்னா அவ்வளவுதான். எந்த குருக்கிட்ட போய் வேண்டுதல் பண்ணிட்டு வந்தாரோ அவருக்கு அதிக மகிமை பாடுவாங்க, அல்லது எந்த தெய்வத்துக்கிட்ட போயிட்டு வந்தாங்களோ அந்த தெய்வத்துடைய மகிமை பாடுவாங்க. ஸோ இதெல்லாம் அல்ப காலத்துக்கான சந்தோஷம். 21 பிறவிக்கு ஆரோக்கியமும் செல்வமும் அதன் மூலமாக கிடைக்க முடியாது இல்லையா? என்ன கேட்டிங்கன்னா, அந்த செல்வத்தினாலே அவங்களுக்கு பிரச்சனை வரும், அந்த குழந்தைனாலே அவங்களுக்கு பிரச்சனை வரும். ஆனால் மனிதர்களுக்கு இது தெரியல. இதனால் மனிதர்களை நாம் குற்றம் சொல்லவும் முடியாது, ஏன்னா அவங்களுக்கு தெரியல பாவம் இல்லையா? தன்னை ஈட்டியினால் விழா எலும்பு குத்துறவனை கூட இயேசு பாவம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல, மன்னிச்சிடுங்கன்ற. அதான் உண்மை இல்லையா? எல்லாருமே தெரியாமல் தான் தப்பு பண்ணுறாங்க. அல்பகால சுகத்திலே குஷி ஆகிடுறாங்க, அப்போதைக்கு கிடச்சதா சந்தோஷமாயிடுறாங்க. ஸோ அதனால தான் அல்பகால குஷி வேண்டான்றார். காட்சி பார்க்குறதோ அல்லது இந்த உலகில் சந்தோஷம் ஏதோ ஒன்றத்தை அடையும் போது கிடைக்கிற சந்தோஷமாக இருக்கக்கூடாது. சொர்க்கத்தை அடையிறது தான் நம்மளுடைய இலக்கு, அதை தான் உண்மையான சந்தோஷமாக இருக்கணும், அதை நினைத்து தான் சந்தோஷப்படணும். பாபா அதுக்காக தான் குழந்தைங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். இதன் மூலமாக தான் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கிறார். எவ்வளோ ஈஸியாக இருக்குது. சில குழந்தைங்களால் இதை கொஞ்சம் கூட புரிய வைக்க முடியறது கிடையாது. சிலர் புரிஞ்சிக்கிறாங்க, ஆனால் பாபாவை முழுசாக நினைக்கிறது இல்லை. அதனால் அவங்க மற்றவங்களுக்கு புரிய வச்சாலும் அது யாருக்கும் ஞான அம்பு தைக்கிறது கிடையாது, மற்றவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ தேக அபிமானத்தில் வர்றதுனால ஏதாவது பாவம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இல்லை? தேக அபிமானத்தில் வந்தாலே பாவம் தான் நடக்கும். அதனால தான் பாபா சொல்கிறார், யோகம் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்றார். ஏன்னா நீங்கள் யோக பலத்தின் மூலமாக தான் உலகத்துக்கே எஜமானராகிறீங்க. ஸோ இந்த பழமையான யோகத்தை தான் பகவான் கற்றுக் கொடுக்கிறார், கிருஷ்ணர் கிடையாது, சிவபாபா கற்றுக் கொடுக்கிறார். ஸோ நினைவு யாத்திரை ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் நாடகம் பார்த்துட்டு வரீங்க அல்லது சினிமா பார்த்துட்டு வரீங்கன்னா புத்தியில் அப்படியே அந்த காட்சி ஓடும்ல, மறுபடியும் பார்க்குற மாதிரி முழு படமும் ஓடும். அந்த மாதிரி இந்த ஞானம் உங்கள் மனக்கண்ணில் ஓடணும், ஒரு படம் மாதிரி. அதை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு வேணால் டைம் எடுக்கலாம், ஆனால் உங்கள் புத்தியில் டக்குன்னு வந்துடும் அந்த படம் இல்லையா? இது கூட அதே மாதிரி தான். விதை மற்றும் மரம், இந்த சக்கரம் ரொம்ப தெளிவாக இருக்குது இல்லையா? விதையை பற்றிய ஞானம், மரத்தை பற்றிய ஞானம், அவ்வளவுதான். சாந்தி தாமம், சுகதாமம், துக்கதாமம், அவ்வளோதான் இல்லையா? பரந்தாமத்தில் ஆத்மா இருந்துச்சு, வரும்பொழுது சுகதாமமாக இந்த பூமி இருக்குது, இப்போ துக்கதாமமாக மாறிடுச்சு, மறுபடியும் சாந்தி தாமம் போய் சுகதாமம் வரணும். ஸோ ஒரு வினாடியின் விஷயம் தானே இது. ஆனால் இது ஞாபகமும் இருக்கணும் இல்லையா? இதை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அங்கே முக்கியமான விஷயம் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கிறது. என்ன நினைவு செய்கிறதன் மூலமாக நீங்கள் அனைத்தையும் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா? பாபா நினைவில் இருக்கும் பொழுதே நமக்கு எல்லா விஷயமுமே புரிய ஆரம்பிச்சிடும், ஞானத்தின் ஆழமான விஷயமெல்லாம். நல்லது. சிவபாபா குழந்தைகளாகிய உங்களை நினைவு பண்ணுறார், பிரம்மா பாபா நினைவு பண்ணுறது கிடையாது. நம்முடைய சொல்படி கேட்குற குழந்தைங்க யார் யாருன்னு சிவபாபாவுக்கு தெரியும். அதனால் நல்ல நல்ல சேவதாரி குழந்தைங்களை
சிவபாபா நினைவு செய்கிறார். இந்த பிரம்மா பாபா யாரையாவது நினைவு செய்வாரா என்ன? ஏன்னா இவருடைய ஆத்மாவுக்கு சிவபாபா கொடுத்த டைரக்ஷன் என்னை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படிங்கிறது தான் நல்லது. ஏன்னா பாபா நினச்சா தான் அவருடைய பாவமும் போகும் இல்லையா? ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, அதிர்ஷ்டசாலியாக ஆகணும்னா ஒரு தந்தைக்கிட்ட மட்டும் உண்மையிலும் உண்மையான அன்பு வைக்கணும். அன்பு வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு அடியிலும் பாபா சொல்கிற ஸ்ரீமத் படி மட்டும் நடக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக இந்த ஞானத்தை கொடுக்குற புண்ணிய காரியத்தை தினமும் பண்ணணும். அனைத்திலும் பெரிய புண்ணிய காரியம் எல்லாருக்கும் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறது தான். பாபாவை நினைவு செய்யணும், அனைவருக்கும் பாபாவை நினைவு செய்ய சொல்லணும். வரதானம், தனது திருஷ்டி மற்றும் உள்ளுணர்வு மாற்றத்தின் மூலம் சிருஷ்டியை மாற்றக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், உங்களுடைய உள்ளுணர்வு மாற்றத்தின் மூலமாக இல்லை எல்லோரும் சகோதர ஆத்மாக்கள் அப்படின்ற அந்த சுபமான எண்ணம் மட்டும் வைக்கக்கூடிய மாதிரி உங்கள் உள்ளுணர்வு மாறிடுச்சு அப்படின்னா நிறைய ஆத்மாக்களுக்கு தங்களுடைய உண்மையான வடிவம் ஆத்மஸ்வரூபம்தான், தங்களுடைய உண்மையான வீடு பரந்தாமம் தான், தங்களுடைய உண்மையான ராஜ்யம் சொர்க்கம்தான்னு பார்ப்பாங்க, உணர்வாங்க. ஸோ அந்த மாதிரி யதார்த்தமான சாட்சாத்காரம் செய்ய வைக்கணும் அவங்களுக்கு. அதுக்கு உங்களுடைய உள்ளுணர்வில் ஸ்லைட்டாக கூட தேக அபிமானத்தின் சஞ்சலம் இருக்கக்கூடாது. காமமோ கோபமோ பற்றோ பேராசையோ எண்ணிதென்ற உணர்வோ இருக்கவே கூடாது. நான் ஒரு ஜோதி, மற்றவர்களும் ஜோதின்றதை உணர வைக்கிறேன், இவ்வளோ மட்டும்தான் இருக்கணும். ஸோ இப்படி உங்களுடைய உள்ளுணர்வை சீர்திருத்திக்கிறதன் மூலமாக உங்களுடைய திருஷ்டியை தெய்வீகமாக்குங்க இல்லையா? உள்ளுணர்வு மாறிடுச்சுன்னா உங்களுடைய பார்வையும் தெய்வீகமாகிடும். அப்போ இந்த சிருஷ்டியே மாறிடும். அப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன அனுபவம் ஆகுனா, இது கண் இல்லை, ஏதோ மாயாஜாலம் பண்ணுது, இந்த கண்ணே சாட்சாத்காரம் பண்ணுற சாதனமாக மாறிடும். அப்படி தெய்வீக சிருஷ்டியை அவங்க பார்ப்பாங்க, உங்களுடைய திருஷ்டி தெய்வீகமாக இருக்கிறதன் மூலமாக. ஸோ அதனால் உள்ளுணர்வை மாற்றுங்கன்றார். ஸ்லோகன், சேவை எப்படி ஊக்க உற்சாகத்தோடு பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு ஊக்க உற்சாகத்தோடு எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வும் இருக்கணும். அதுதான் வெற்றிக்கான ஆதாரம் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த விலகிய தன்மை. சேவை செய்யும்போது கூட அதுலேயும் விலகிய தன்மை இருக்கணும். டக்குன்னு அந்த சேவை நிறுத்திடணுன்னா டக்குன்னு நின்றுடணும். ஏன்னா சேவை செய்யும்போதே பாபா கூப்பிட்டா டக்குன்னு போயிடணும். வேறு ஒரு சேவைனா டக்குன்னு பண்ணிடணும். அப்போ விலகி இருக்கும்போது தான் அது பண்ண முடியும். இல்லை இந்த சேவை தான் பண்ணுவேன், இதுதான் எனக்கு பிடிச்சது, அது எதுவுமே இருக்கக்கூடாது. விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாமல் ஒரு காரியத்தை பண்ணுறது தான் வெற்றிக்கான ஆதாரம். அவ்யக்த இஷாரா. ஸோ புதுசாக இன்றைக்கி இனிமைத்தன்மையை பற்றி பாபா சொல்கிறார். மகானாகணும்னா இனிமை மற்றும் பணிவுன்ற குணத்தை தாரணை பண்ணணும். இனிமையின் குணத்தை யார் தாரணை பண்ணுறாங்களோ அவங்க இங்கேயே மகானாகிடுறாங்க, அங்கே சத்தியுகத்திலேயோ உயர்ந்த பதவி அடையிறாங்க. ஏன்னா இனிமையானவரை தான் எல்லாருமே மகான் வடிவத்தில் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இந்த இனிமையின் விசேஷ குணம் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் இருக்கணும். ஸோ அந்த இனிமைன்ற தேன் யார்கிட்ட இருக்குதோ அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி மேலே வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்தே தோல்வின்றது விலகி போயிடும். ஸோ இனிமைன்ற தெய்வீக குணத்துடைய விசேஷம் பாருங்கள். நமக்கே ஒருத்தர் இனிமையாக பேசுனாங்கன்னா அவங்கள தானே நமக்கு பிடிக்கும் இல்லை? இன்றைக்கி டைவர்ஸ்லாம் நடக்கிறதுக்கு காரணம் கணவன் மனைவிக்கு இடையில் அந்த இனிமையாக பேசுகிறதுன்றதே மறந்து போச்சு எல்லா உறவுக்குமே. ஸோ அந்த இனிமைத்தன்மை இப்போ எடுத்துகிட்டு வாங்க. இப்போவே உங்களை மகானாக பார்ப்பாங்க இனிமைத்தன்மையை வச்சு தான்
இல்லையா? ஞானம் சொல்கிறத வச்சு கிடையாது. நீங்கள் நடந்துக்கிறத வச்சு தான் உங்களை மகானா இல்லையான்றதை முடிவு பண்ணுவாங்க. ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. அதிலும் குறிப்பாக வரதானம், ஸ்லோகன், அவ்யக்த இஷாரா 3மே பயங்கர பவர்ஃபுல்.